சார் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு ஆசை, பெருசா ஐடியா இல்ல சார். ஃபர்ஸ்ட்டு கோடிங் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு சார். ஆனா டவுன்லோட் பண்ணி ஈஸியா நீங்க சொல்லிக் குடுத்ததுனால எப்படி எப்படியெல்லாம் ப்ராப்பரா பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரு வெப்சைட்க்கு நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்றது ஒரு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நானு. எனக்கு வந்து இந்த ஒர்க்க நான் வந்து வித்தின் 6 டேஸ்ல நான் அத கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஓகே. கோடிங்னாலே இப்ப எனக்கு பிடிக்காது. வராது பெருசா. ஆனா எனக்கு வந்து இது ஈஸியா இருந்துச்சு சார். இதுல நம்ம பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸும் வந்துச்சு சார். 7 டேஸ்லயே கத்துக்கிட்டேன் சார் நானு. ஓகே. ஸோ இதுல நீங்க ஏதாவது கோடிங் இதுல எப்படி சொல்றது? கோடிங் ஏதாச்சும் வந்து காம்ப்ளிகேஷன் இருந்தா நெறைய கோடிங் தேவைப்பட்டதா அதுக்கு பண்றதுக்கு? இல்ல சார். நெறையலாம் தேவைப்படல சார். பேசிக்ஸ் மட்டும் நீங்க சொல்லிக் குடுத்தீங்கல்ல சார். அது மட்டும் அந்த டாக்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுவுமே பெருசா நான் யூஸ் ஆகல சார். ஓகே. ஈஸியா இருந்துச்சு சார் பேசிக்ஸே. இப்ப வந்து உங்களுக்கு 5 டேஸ்ல நீங்க ஒரு வெப்சைட் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? இதே மாரி இப்ப நெக்ஸ்ட் வந்து வேற யாராச்சும் கிளையண்ட் உங்கள கான்டாக்ட் பண்ணி வெப்சைட் பண்ணி குடுக்க சொன்னா பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணி தருவேன் சார். ஓகே. ஆனா நீங்க இது கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 10 to 15 டேஸ் தான் ஆகுது. கரெக்ட்டா? ஆமா சார். ஆனா வெப்சைட் கிரியேஷனுக்கு 1 வீக் தான் சார் எடுத்துக்கும். 1 வீக் தான் எடுத்துக்கிறீங்க. ஓகே. இப்ப உங்களால வந்து வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்ட்டா? முடியும் சார். முடியும் சார். இந்த கண்டிப்பா. டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப இதெல்லாம் நம்ம டொமைன் ஹோஸ்டிங் நீ தான் ஹோஸ்ட் பண்ணீங்கல்ல. இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா சார். எப்படி வாங்குறது என்ன? இந்த டொமைன் ஹோஸ்டிங் பத்தி எனக்கு பெருசா தெரியாது சார். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி தான் டொமைன் அப்படின்றது வந்து ஒரு ஷாப்போட அட்ரஸ், ஹோஸ்டிங் அப்படின்றது ஒரு சர்வர் மாரி, அதோடைய ஒரு ஸ்டோர் பண்ற ஒரு இடம் மாதிரி அப்படின்னு ஈஸியா சொல்லி குடுத்துருந்தீங்க சார். அது எனக்கு பிராக்டிகலா பண்ணும்போது இன்னுமே ஈஸியா புரிஞ்சுது சார். சரி. ஸோ ரியாலிட்டியா நாங்க சொல்லிடுறோம். இது இது ஏன் இதை நான் பண்றோம் அப்படின்றது என்னன்னா, நீங்க மிச்ச இடத்துல போகும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த இந்த வெப்சைட்ன்றது உண்மையா சொன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 15 நாள் போறது தான். இப்ப இதெல்லாம் எந்த இடத்துலயுமே சொல்லி தர மாட்டாங்க. நீங்க போய் பாருங்க. ஆமா சார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நானும் நிறைய சிலபஸ் கோ த்ரூ பண்ணதுல எங்கேயுமே வந்து இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து எதுலயுமே ஸ்டார்ட் ஆகல சார். ஏன்னா எங்களுக்கு வந்து நீங்க ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு நீங்க உங்களோட அர்ஜென்ட்டா மூவ் பண்ணணும்தான் எங்களோட குறிக்கோள். அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். சரி இப்ப நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டே இல்லாம அளவுனாலும் வெப்சைட் வச்சாச்சும் நீங்க போலாம் அப்படின்றத கொடுப்போம்.